தேவனுக்கு துதிகன மகிமையும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்கள். தேவன் கடந்த காலாண்டு முழுவதும் 6 மாதங்களாக நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து இன்னொரு மாதத்தை 7வது மாதத்தை நமக்கு கூட்டி கொடுத்து இந்த 7வது மாதத்தின் இந்த 3வது காலாண்டின் முதலாவது ஓய்வு நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் கூடியிருப்பது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. நம்முடைய தேவன் வல்லவர், நல்லவர், போதுமானவர், வாக்கு மாறாதவர். அவருடைய அன்பு, அவருடைய இறுக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை பெரியது. நாம் நிற்பது நிர்மூலமாக தேவனுடைய சுத்த கிருபை. எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கின்றோம். கடந்த 6 மாதமாக தேவன் அற்புதமாக நம்மை வழிநடத்தி வந்தார். கடந்த மாதங்களிலே அருமையான ஆராதனைகளை நடத்தி கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் சபை மூப்பர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். 6 மாதங்களாக தேவன் அர்ப்பணியான ஊழியத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வந்தார், பலப்படுத்தி வந்தார். நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். விசேஷமாக இந்த Zoom வாயிலாக நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளும் கலந்து கொண்டு தேவனை தொழுது கொள்ளும்படியாக அருமை சகோதரிகள் டெரிக் அவர்களும் அவருடைய நேரத்தை தேவனுக்கென்று செலவு செய்து அற்புதமாக இந்த Zoom வாயிலாக தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டுவதற்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியும் நம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு இலாக்கா தலைவர்களுக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக சர்வீஸ் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் திரு விக்டர் தங்கம் அவர்களுக்கும் அவருடைய சார்ந்த குழுவினருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மாதங்கள் முழுவதும் என்னோட கூட ஒத்துழைத்து நம்முடைய மறுபடியும் அருமை மூப்பர்கள், டீக்கன்மார்கள், டீக்கனஸில் நான் வாழ்த்துகின்றேன். முக்கியமாக உமன்ஸ் மினிஸ்ட்ரி திருமதி சுகர்தா பேபி அவர்களே நான் வாழ்த்துகின்றேன். அநேக டிபார்ட்மெண்ட் தலைவர்கள் நான் வாழ்த்துகின்றேன். முடிவு காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சமயத்தில் என்ன சம்பவிக்க போய் நாம் அறியோம். தேவன் அற்புதமாக பயணித்து வருகிறார். தேவனுடைய கிருபை இருந்தார். மறுபடியுமாக இந்த மாதத்தில் பள்ளிகள் திறக்கவும் கல்லூரிகள் திறக்கவும் நம்முடைய டீச்சர்கள் அவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கு செல்லும்படியாக தேவன் கிருபை செய்வராக. அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக் கொடுக்கின்றேன். 3வது அலை சொல்கிறார்கள் டெல்டா வைரஸ், கொரோனா வைரஸ், டெல்டா வைரஸ். இன்னும் வருகின்ற நாட்கள் எவராக இருக்கும் நாம் தெரியாது. ஒரு காரியம் நம் தேவனுக்கு கிட்டி நெருங்கி நாம் ஜீவிக்க வேண்டும். கடைசி காலத்தில் நாம் இருக்கின்றோம். ஒருவர் நாம் ஜெபத்தில் தாங்கி நம்ம ஒவ்வொரு ஆராதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று தேவனிடத்தில் நான் பிரார்த்திக்கின்றேன். விசேஷமாக அநேக பிள்ளைகளை கடந்த நாட்களில் நாம் இலக்கு கொடுத்த அருமை பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் அவர்கள் ஆறுதல் படுத்தவும், தேவன் வருகின்ற போது அவருடைய கான்பின் விசுவாசத்தோடு அந்த விசுவாச பாதையில தேவன் அருமை பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். அப்படியமாக பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் பாரப்பட்டு நாம் ஜெபிப்போம். தேவன் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து வழிநடத்துவராக. இந்த சமயத்திலும் கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்க முடியாத தேவன் கொடுத்த வாய்ப்பினைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். தேவனுடைய செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக சிறப்பு பாடலை பாட ஆசைக்கின்றேன். சிறப்பு பாடல் அல்ல, இது ஒரு அனைவருக்கும் தெரிந்த பாடல். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என்ற பாடல். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பெலன் உள்ளவன் பெலனற்றவன், பெலன் உள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும்
இருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாத் விழுந்தது லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாத் விழுந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாறை போலே கடலின் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடலின் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடை நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். கச்சாடை நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். தேவனுக்கு துதிகன மகிமையும் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மொழியும் ஜீவூற்றுமாகிய அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்து முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர், வாக்கு மாறாதவர். கடந்த 6 மாதங்களாக நீர் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து மிக்க ஸ்தோத்திரம். இன்னொரு புது மாதத்தை 7வது மாதத்தை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்து மிக்க நன்றி அப்பா. இருக்கின்ற ராஜாவின் காலாண்டிலே நாங்கள் கால் வைத்திருக்கின்றோம். என் நேச கர்த்தரே, உம்முடைய அனுக்கிரகம் காருண்யம் எங்களை தாங்கவும், எங்களை ஏந்தவும், எங்களை தப்பிவிக்கவும் உம்முடைய அன்பு கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த சமயத்திலும் கூட அன்பு கர்த்தாவே, இந்த முதல் ஓய்வு நாளிலே இருக்கின்ற ராஜாவே, கிறிஸ்டியன் விசுவாசின் பிள்ளைகளாக நாங்கள் இந்த ஜூம் வாயிலாக நாங்கள் கூடி
உம்முடைய துதி பாடல்களை நாங்கள் பாடவும் உடைய வசனங்களை தியானிக்கும்படியான இருக்கிற செய்திமிக்க நன்றி அப்பா. என் நேச கர்த்தரே, உடைய கருத்து எல்லாமே லேசான காரியம் அப்பா. பலன் உள்ளவன் பலன் அற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் நேச கர்த்தர் இந்த சமயத்திலும் கூட அடியான மறித்து வேட்தாவேன் குடல் நீர் பேசல நாங்கள் கேட்கின்றோம். உடைய வாயின் வார்த்தையின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரிதா இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாக கேட்டுவிட அன்பின் தகப்பனே, ஆமென். ஒன்றரை வருடங்களாக COVID-19 மூலமாக பாதிக்கப்பட்டு அநேக பிள்ளைகளே வருத்தத்திலும் துயரத்திலும் வியாகுலத்திலும் கண்ணீரில் இருப்பதை நாம் பார்த்தோம். இந்த வியாதியின் மூலமாக அருமை பிள்ளைகள் மருத்துவமனையிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அடியான் சென்று பிள்ளைகளுக்கு ஜெபிக்கப்படும் போது, ஜெபித்து விட்டு வரப்படும் போது அவர் சொன்ன காரியம் மிகவும் பசியாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த COVID-19 கொரோனா வைரஸ் ஆனது மக்களை பசியினாலே வாட்டிவிட்டது. அநேக மக்கள் நான் பார்த்திருக்கின்றேன், அவர்கள் தொடர்ந்து ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், பானங்களை குடித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார். நல்ல சக்தியுள்ள புஷாக்கள் நிரம்பிய ஆகாரத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும். இந்த விதத்தில் நம்முடைய செய்தியின் தலைப்பானது ஃபீட் த மல்டிட்யூட். திரளான ஜனங்களை போசி. மத்திய எழுதின சுவிசேஷம் 14 நாம் வாசிக்கின்றோம். வடிவாக மார்க் எழுதின சுவிசேஷத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும், யோவான் எழுதின சுவிசேஷத்திலும், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலே இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். திரளான ஜனங்கள் இங்கே the day was far spent. இங்கே சாயங்காலமான போது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அந்த வனாந்தரமான அந்த இடத்திலே இவர்களை அனுப்பிவிடுங்கள், இவர்கள் சுற்றுப்புறத்திற்குள்ள கிராமங்களுக்கு ஊருக்கு சென்று அவர்கள் ஆகாரத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு அவர் செல்லட்டும் என்று சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து சொன்னார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீங்களே அவர்களுக்கு புசிக்க கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த முழு கதையும் 4 சம்பவத்துல நாம் படிக்க இருக்கின்றோம். இங்கே யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9 நாம் வாசிக்கப்படும் போது, யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இங்கே ஒரு சிறு பையன், a small boy, there is a lad here. The boy was small. ஒரு சிறு பையன் இங்க இருக்கின்றான், ஒரு சிறுவன் இங்க இருக்கின்றான். அவனிடத்துல 5 வர கோதுமை ரொட்டியும் வடிவமாக 2 மீன்கள் இருக்கிறது என்று சொன்னார். பார்க்கப்படும்போது அது கோதுமை அப்பம் அல்ல, வற்கோதுமை அப்பம் 5 இருக்கிறது. பார்க்கப்படும்போது அது மிக குறைவா இருக்கு. 5 மீன், 5 அப்பம், 2 மீன். அந்த திரளான ஜனங்களுக்கு அது எவ்வாறாக போதுமாக இருக்கும்? The quantity is small, but the need is great. திரளான ஜனத்திற்கு இந்த 5 அப்பமும் 2 மீனும் போதுமாக இருக்குமா? புருஷர்கள் மாத்திரம் பார்க்கப்படும் போது 5000 பேர். அவர்கள் திருமணம் ஆகியிருந்தால் ஸ்திரீகள் அவர்களுக்கு கூடி சேர்த்து அங்கு ஒரு 5000, 10,000, ஒருவேளை 2
பிள்ளைகள் அவர்களுக்கு இருப்பான்னு சொன்னால் அது ஒரு 20,000 பேருக்கு அவர்கள் சாப்பிட கொடுக்க வேண்டும். ஆம், எனக்கு பிரியமான விசுவாசின் பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சிறு காரியத்துல அவர் மேன்மையாக காரியங்களை அவர் செய்வார். அவர் லார்ட் இஸ் சீக்கிங் ஸ்மால் மேன். சிறுவர்களே, எளிமையானவர்களே தேவன் அவர் விரும்புகின்றார். அவர்கள் மூலமாக பெரிதான காரியத்தை நம்முடைய தேவன் செய்ய வல்லவராக இருக்கின்றார். Our Lord is seeking small man, insignificant human being to meet the great need. பெரிதான காரியத்தை செய்து எளிமையான பிள்ளைகளே தேவன் உபயோகிக்க வல்லவராக இருக்கு. சமத்துல பார்க்கப்படும் போது நமக்கு எவ்வளவு பலம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், விடமாக சொத்து இருக்கலாம், நாம் வலுவான சரீரம் நமக்கு இருக்கலாம், நன்றாக பேசக்கூடிய தாளந்தம் இருக்கலாம், ஆத்மா தாகம் மக்கள் இதனுடைய சன்னிதானத்தில் கொண்டு வரும்படியாக ஆணி இருக்கலாம். நான் பார்க்கப்படும் போது உலக புராண காரியத்தை எடுத்து சொன்னா நான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பசியாக இருக்கிற உள்ளங்களுக்கு அவர் ஆற்றி தேற்றும்படியாக தேவன் எளிமையானவர்களே அவர் உபயோகிக்க வல்லவராக இருக்கிறார். God can use insignificant things to do marvelous work. அற்புதமான காரியங்களை செய்யும்படியாக தேவன் எளிமையானவர்களே எடுத்து உபயோகிக்க வல்லவராக. மோசே இடத்துல இருந்து ஒரே ஒரு சிறு கோளுதான், அதை வைத்து சிவந்த சமத்தை 2ஆக பிரிக்கும்படியாக கிருபிச்சார். முடிமாக சிம்சோன் எடுத்துக்கிட்டு சொன்னார், கழுதையின் தாடி எலும்பின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை அவன் தன்னுடைய பலத்தினால் தேவனுடைய வல்லமினால் அந்த காரியத்தை அநேர முறியடிக்கும்படியாக தேவன் கிருபிச்சார். தாவீது ராஜா எடுத்துக்கிட்டு சொன்னார், ஒரே ஒரு கவனை தான் 5 கண். இப்படியாக பார்க்கப்படும் போது பானைகள் தீவெட்டிகள் கொண்டு தேவன் அற்புதமான காரியத்தை அவர் செய்தார். ஒரு கருவியாக அவர்களை எடுத்து உபயோகப்படுத்தினார் என்பதாக இந்த திரளான ஜனத்திற்கு சிறு பயன் எடுத்து இருந்த அந்த 5 அப்பம் 2 மீனை திரளான ஜனங்களுக்கு போஷிக்கும்படியாக தேவன் கொடுத்தார். பார்க்கப்படும் போது அது யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசித்து சொன்னால், யோவான் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். The loaves, அந்த ரொட்டியை எடுத்து அந்த அப்பத்தை எடுத்து Jesus took the loaves, that lad offered all that he had loved. அந்த சிறு பையன் எடுத்து அன்பாக அவன் மனப்பூர்வமாக சந்தோஷமாக wholeheartedly, spontaneously, இருதயபூர்வமாக உடனடியாக அதை அந்த சிறுவன் கொடுத்தான் என்பதாக நான் பார்க்கிறேன். He surrendered everything. அவனிடத்தில் இருந்த எல்லாமே அவன் கொடுத்து விட்டான். மனப்பூர்வமாக அதை கொடுத்த என்பதாக நாம் பார்க்கிறோம். தேவன் அதை பெருகுச்சு. God multiplied it. The boy was a channel of blessing to many. அந்த சிறு பையன் அங்க வந்து அநேக மக்களுக்கு திரளான ஜனத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக அவன் இருந்ததை இங்க நான் பார்க்கின்றோம். நாம் முற்றிலுமாக தேவனுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒப்பு கொடுக்கப்படும் போது தேவன் தன்னுடைய கரத்திலே அற்புதமான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். You will make you a channel of blessing. நம்மை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஜீவ அப்பத்தை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு, பசியாக இருக்கிற மக்களுக்கு, ஆத்துமாக்களுக்கு
தேவன் நாம் ஜீவ அப்பத்தை கொடுக்கும்படியாக தேவன் நம்மை உபயோகிப்பார். ஆம், எனக்கு பிரியமானவர், நாம் முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கப்படும் போது அந்த அப்பத்தை எடுத்து தேவனுடைய சன்னிதானத்துல அவர் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தார். தேங்க்ஸ் கிவிங் மல்டிப்ளைஸ் த லோவ்ஸ். மத்தேயு 14:19 நாம் வாசிக்கின்றோம். யோவான் சொல்கின்றார், அவர் ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவின் இடத்தில் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. மத்தேயு இங்கு சொல்கின்றார், the Lord blessed, தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் அதை அவர் எடுத்து அவர் ஜெபித்தார் என்பதாக நாம் Matthew says that the Lord blessed. Jesus thanked the Father and blessed the loaves and fishes. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் ஸ்தோத்திரம் அதை ஆசீர்வதித்தார் என்பதாக. அதனுடைய விளைவு என்ன? The result was they were miraculously, wonderfully and supernaturally multiplied. அற்புதமாக, அதிசயமாக தேவன் அதை பெருக செய்தார். ஆயிரக்கணக்கான மக்கள், பசியாக இருந்தவர்கள் பசிகளை ஆற்றினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். The Lord wants to praise and thank the Almighty God. நம்முடைய தேவன், அவரை நாம் போற்றி பாட வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார். Thank the Lord for all that he had done for you and me. தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என கருமியார். ஊழியத்திலும் கூட பசியாக இருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்கும்படியாக தேவன் நம்மை ஒரு கருவியாக அவர் உபயோகிப்பார். காலத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாம் எவ்வளவு ஆத்துமாக்கள் பசியாக இருக்கிறார். முன்பதாக சொன்னவண்ணமாக அநேக பிள்ளைகளுக்கு உதவியாக மறுமை விசுவாசின் பிள்ளைகள், அவர்களுக்கு அந்த தொற்று வியாதி கொரோனா இருக்குது என்று நினைக்காமல கூட ஒரு தீயில நடக்கிற வண்ணமாக அவருடைய பசிகளை ஆற்றின காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். தன் ஜீவனை வித்துக்கொண்டு மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த முடிவு காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் நாமும் கூட எவ்வளவு ஆத்துமாக்கள் தேவனுடைய வார்த்தைக்காக பசியாக இருக்கிறார். They were hungry for the கரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து அதை என்ன செய்தன்னு சொன்னார்? பிட்டு. When he healed ourselves to the will of God, he will break us. திருமதி விக்டோரியா செல்வராஜ் அம்மா கூட ஜெபம் செய்யப்படும் போது அதை நீர் எங்களுக்கு பிட்டு, உங்களுடைய வசனத்தை நீர் எங்களுக்கு பிட்டு அடியான் மூலமாக தாரும் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு கொடுக்கட்டும். He will break us. பார்க்கப்படும் போது ஒரு வேதனையான அனுபவம் தான். அந்த வேதனையான அனுபவம் அது ஆசீர்வாதமாக மறுபடியுமாக அது பெருகக்கூடியதாக அது காணப்படும். அது ஜீவ அப்பமாக மாறுகிறது. Brokenness, one of the highest qualification for our usefulness, effectiveness and faithfulness. நாம் பார்க்கப்படும் போது அந்த பிட்டு கொடுக்கப்படும் போது ஒரு பெரிய உயரமான ஒரு அனுபவத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடியது, மறுபடியுமாக உபயோகமுள்ளதாக ஆக்கக்கூடியது, விசுவாசம் உள்ளதாக ஆக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை உபயோகிக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். மறுபடியுமாக ஐந்தாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், the disciple received the loaves from the Lord.
சீசர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த ரொட்டியை பெற்றுக்கொண்டார், அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டார். Jesus gave the loaves and fishes to the disciples. அந்த அப்பத்தையும் மீனையும் இங்கே சீசர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். சீசர்கள் அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். The disciple had to come to the Lord to get the loaves. அவர்கள் கொடுத்து விட்டு மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து அதை பெற்றுக்கொண்டு செல்லும். Not only once, ஒரு தடவை மாத்திரமல்ல, அநேக முறையா அநேக தடவையாக வந்து அதை பெற்றுக்கொண்டு செல்லும். Many times they came again and again. மறுபடியும் வந்து அதை பெற்றுக்கொண்டு சென்று அங்கே மக்களுக்கு கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். This reveals to us the secret of continual prayer and waiting. இது என்னத்தை காண்பிக்கும் சொன்னால் நம்முடைய ஜெப ஜீவி. நாம் காத்திருந்து தேவனுடைய சன்னிதானத்துல ஜெபித்து ஆசீர்வாதமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Those who know how to come to the Lord in prayer waits sufficiently upon him. நான் பார்க்கப்படும் போது மறுபடியும் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் சென்று ஜெபத்தோடு காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளப்படும் போது அவருக்கென்று நாம் நிற்போம். அவருடைய அதிசயமான கரம் நம்மை தாங்கி வழிநடத்தும் என்பதாக நாம் ஒப்புக்கொடுப்போம். அப்படி நாம் காத்து தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கப்படும் போது அந்த ஜீவ அப்பத்தை பசியாக இருக்கிற ஆத்துமாக்கு நாம் கொடுக்க முடியும். எனக்கு அருமையான இந்த காலகட்டத்துல எத்தனையோ மக்கள் தேவனுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை ஒரு கருவியாக அவருக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக நாம் பார்க்கப்படும் போது the disciples were the sole distributor to the loaves of the loaves. இங்கே சீஷர்கள் அவர்கள் மாத்திரம் அந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். திரளான கூட்டம், அங்க யாருமே வாலண்டரியாக வந்து அது பரிமாறவில்லை. சீஷர்கள் மாத்திரம்தான் அந்த திரளான கூட்டத்தில் அதை பரிமாறினார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். நாம் பார்க்கப்படும் போது வேகமாகவும் அங்கே ஒழுக்கமாகவும் சீரும் கிரமமாக அவர் செய்கிறதே இங்கு நாம் பார்க்கின்றோம். Jesus did not call for the volunteers from the crowd. How can those who have not received Christ as the bread of life distribute the bread of life to others? ஒவ்வொருவரும் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையிலே அவர்தான் ஜீவ அப்பம் என்பதை ருசி பார்த்த வண்ணமாக மற்றவருக்கு அந்த ஜீவ அப்பத்தை எடுத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இங்கே நாம் பார்க்கின்றோம். முடிமாக ஏழாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் the teamwork. அங்கு ஒருமித்து அவர்கள் காரியத்தை செய்கிறதே இங்கே நாம் பார்க்கின்றோம். They were united together. The disciples worked together with the Lord and each other, not by force, but with love and with legal bindings. பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒருமனப்பட்ட சீஷர்களாக தேவனுடைய ஊழியக்காரர்களாக அங்கு தேவனுடைய பணியை செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அங்கு யாருமே மற்றொரு வாலண்டரியாக வந்து அங்கு உதவி செய்யவில்லை. ஆனால் சீஷர்கள் முழு மனதோடும் சந்தோஷத்தோடும் அவர்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் பரிமாறினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். லவ் ஆஃப் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பு, தேவனுடைய அன்பு நிலைத்திருந்தார். நாட் as a routine. அவங்க தொடர்ந்து தேவனுடைய சன்னிதானத்துல அந்த சமயத்தில் மட்டுமல்ல, அவருடைய மனதிலே இறுக்கமும்
தாழ்மையும் மற்றவர்களை போஷிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பசியாக இருந்த ஆத்துமாக்களுக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் பரிமாறினார். The need was tremendous. ஒரு பெரிய தேவை. ஒரு சீஷர் மாத்திரம் அதை செய்ய முடியாது. அந்த பெரிய தேவையை அனைவரும் சேர்ந்து செய்தார். Even today we need in great. There are so many hungry souls. அநேக ஆத்துமாக்கள் பசியாக இருக்கிறார்கள். எதற்காக சொன்னார்? ஜீவ அப்பத்திற்காக. இந்த அழிந்து போற இந்த ஆத்துமாக்களை ஜீவ அப்பத்தின் மூலமாக போஷிக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். நாம் தேவனுடைய சன்னிதானம் முற்றிலுமாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Do we have the concern for them? அந்த ஆவல் வாஞ்சை, அந்த தாகம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எட்டாவதாக நாம் பார்த்தோம் சொன்னால், an ordinary way of distributing. It's not ordinary way, orderly way. நம்முடைய தேவன் ஒழுங்கும் கிரமமானது. Our God is a God of order. அந்த திரளான கூட்டத்துல இங்க நான் பார்க்கப்படும் போது சீசர்கள் சொன்னார், அவர்களை 50-50ஆகவும் 100-100ஆகவும் அங்க பசுமையாக இருந்த புல்லின் மேல் அவர்கள் அமர செய்து அவர்களுக்கு பரிமாறு. An orderly way of distributing. சமயத்தில் நாம் பார்க்கப்படும் போது ஒரு 50-100 பேருக்கு ஒரு ஆகாரத்தை பரிமாறணும்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுது. வரிசையாக விட்டுட்டு அங்கெல்லாம் வந்துருவாங்க. ஆனா இங்கே 20,000 பேருக்கு அனைவரும் 50-50ஆகவும் 100-100ஆகவும் அந்த பசுமையான புல்லின் மேல் அமர செய்து இங்கே எவ்வளவு ஒழுங்காக இவருக்கு பரிமாறு. It was a huge crowd of 5,000 men. They were standing around in a orderly way. அவங்க ஒழுங்காக அங்க அதை பெற்றுக்கொண்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இதை சொன்னார். இதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கூட தேவன் ஊழியத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கப்படும் போது அது சீரும் கிரமமாக நாம் செய்ய வேண்டும். வடிவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், pray earnestly, seek the will of God diligently, plan wisely and move towards the hungry souls, quickly distribute the bread of life. கடைசி காலத்துல தேவனுடைய ஜீவனுக்கு பிரிமாடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 9ஆக நாம் பார்க்க, அவர் அனைவரும் திருப்தியாக அவர் சாப்பிட்டார். The multitude abundantly satisfied. மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது, மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நாம் பார்க்கப்படும் போது all the people received the loaves and fishes. They were satisfied. அனைவரும் அந்த அப்பத்தையும் மீனையும் பெற்றுக்கொண்டு அவர் திருப்தியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாய், feed my sheep. என்னுடைய மந்தையை மேய்ப்பாய். It's a request of our Savior. நம்முடைய இரட்சகருடைய தேவையாக இருக்கு. Let us go and satisfy the hungry flock by giving them the bread of life. இங்கே
வாஞ்ச தாகத்தோடு பசியோடு இருக்கின்ற ஆத்துமாக்களே ஜீவ அப்பத்தின் மூலமாக அவர்களை போஷிக்கும்படியாக நாம் முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அநேக மக்கள் தேவனுடைய வசத்திற்காக பசியாக இருக்கிறார்கள். Today many people are starving without spiritual food. அநேக பிள்ளை ஆவின் வசனம் இல்லாதபடி, ஆகாரம் இல்லாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தேவை அதிகம். அநேக மக்கள் who have never tasted the bread of life, தேவனுடைய ஜீவ அப்பத்தை அநேகர் ருசி பார்த்ததில்லை. அந்த காலகட்டத்தில் நம்முடைய வேலை என்று சொன்னார், அவர்கள் காவிக்குரிய மன்னவாகி ஜீவ அப்பத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குள் அவர்களை வழிநடத்த வேண்டும். நாம் பார்க்கப்படும் போது இந்த உலகத்தில் ஜீவித்தால் போதார், தேவன் நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கின்றார். இங்க நாம் பார்க்கப்படும் போது நைட் இஸ் கமிங், நாட்கள் நமக்கு வரும். அப்போ நாம் ஊழியத்தை நாம் செய்ய முடியாது. Make use of the present, bring many more souls to the foot of the cross. இந்த நாட்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொண்டு தேவனுடைய சன்னிதானத்துல நம்மை ஒரு கருவியாக எடுத்து உபயோகிக்க முடியாது. முற்றிலுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய சன்னிதானத்தை ஒப்புக் கொடுப்படும் போது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். முடிய காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். இனி காலம் செல்லாது. தேவனுடைய வருகை வெகு சீக்கிரம். அவராக அந்த சிறு பையன் முற்றிலுமாக மனப்பூர்வமாக அவனிடத்தில் இருந்த அந்த 5 அப்பமும் 2 மீனையும் கொடுத்த வண்ணமாக நாம் முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை கருவியாக, பசியாக தாகமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவ அப்பத்தை நாம் கொடுக்கும்படியாகும், தாகத்தை தீர்க்கும்படியாகும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமென். நல்ல ஒரு சக்தியை நாம் பெற்றுக்கொண்டோம். நிச்சயமாக நம்ம மற்றவர்களுக்கு ஆபத்துடைய ஆதாரத்தை கொடுக்கிற ஒரு பிள்ளையாக நம்ம மாறுவோம்.